ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு கிச்சன் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய டெய்லி ரொட்டீன் ப்ளஸ் வந்து கிச்சனில் நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு vlog ஆட்டம் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து புரட்டாசி. ஸோ இன்னையோடு நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து வைண்ட் அப் பண்ணிடுவோம். என்னோடய 1.5 வயசு பையனுக்கு வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். அவன் மார்னிங் வந்து ஃபுட் சாப்பிட்டுக்குவான். டிஃபன்னா கொஞ்சம் நிறையா சாப்பிட மாட்டான். இட்லினா ஓகேவாக இருக்கும், பட் வந்து தோசை அந்த மாதிரினா சரியாக சாப்பிட மாட்டான். அதனால நான் கொஞ்சம் பாசிப்பருப்பு, ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌச்சௌ தோலை நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சமாக. அது ஒரு 5 பல் வெங்காயம், அப்புறம் 2 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு 2 பீஸ் வந்து தக்காளி பீஸ், சீரகம், மிளகு, உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு குக்கரில் வந்து நான் விசில் விட்டுட்டேன். நல்லாவே குக் ஆகணும். குலைவாக இருந்ததுன்னா நம்ம மிக்சிலெல்லாம் போட்டு அடித்து கொடுக்க தேவையில்லை. இப்போ பல்லெல்லாம் வந்துருக்கும் 1.5 வயசில். ஸோ வந்து நம்ம டைரெக்டாகவே அதை மசிச்சு கொடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சூட்டோடையே நம்ம விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பிளெண்டர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அது ஈஸியாகவே நமக்கு வந்து மசிச்சு கொடுத்துரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நெய் வேணும் இல்லை நல்லெண்ணெய் வேணும்னா உங்கள் குழந்தைக்கு எது பிடிக்குமோ அந்த இதை வந்து நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸி வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து நல்லாவே அவனுக்கு மசிச்சிடலாம். ஸோ ஊட்டிடலாம். செய்கிறது பிரச்சனை இல்லை, இதை அவன் சாப்பிடணும், ஊட்டணும், அதுதான் வந்து எனக்கு பிரச்சனை. எங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை வித்து நேற்று வச்ச மீன் குழம்பு வந்து மிதுதான் இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, புரட்டாசி நாளைக்கு. ஸோ இன்றைக்கூட நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ வந்து நான் மீன் குழம்பு தான் யூஸ் பண்ணோம். என்னோடய சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சமையல் வேலை வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றதுனால நான் மாவுக்கு வந்து ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். நான் அரிசிக்கு வந்து நான் இந்த மாதிரி 1 கப் அளவு நீங்கள் வந்து அரிசி எடுத்திங்கன்னா அதுலேயே 1/4 கப் அளவு, எந்த மெஷரிங் கப்பாக இருக்கலாம், எந்த டம்ளராக வேணால் இருக்கலாம், 1/4 கப்பு உளுந்து வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த 1 கப் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ரேஷன் அரிசி வந்து நான் 6 கப் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா போட்டுட்டு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா ரேஷன் அரிசியில் வந்து உங்களுக்கு அந்த கலர் தான் வந்து பிரச்சனையாக இருக்கும். கலரும் கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து அதாவது அரிசிக்கு மேலே இருக்கிற வரைக்குமே தண்ணி ஊற்றி ஒரு 2 hours வந்து ஊற வச்சுடுங்க. அதே மாதிரி ஊறினதுக்கப்புறமும் நம்ம வந்து ஒரு 4 டைம்ஸ் கழுவிட்டோன்னா ரேஷன் அரிசி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இப்போ நான் சொன்னேன்ல அந்த 1/4 கப், அதுலேயே நான் வந்து 6, அதுவும் வந்து 6 எடுத்திருந்தேன்ல அரிசி, அதனால அதே மாதிரி 1/4 கப்பில் 6 கப் வந்து நான் உளுந்து வந்து எடுத்துக்கிறேன். இது தாங்க மெஷர்மெண்ட்டு. நீங்கள் எந்த அரிசியாக இருக்கலாம், எந்த உளுந்தாக இருக்கலாம், இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு வெந்தயம் யூஸ் பண்ணிக்கிறேன். வெந்தயம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி, சீக்கிரமாக ஃபெர்மெண்டேஷனுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். உளுந்தும் வந்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 to 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, உளுந்து வந்து இந்த 2 to 3 மணி நேரத்தில் மேலே வரைக்கும் வந்துருந்தது. உங்கள் கிரைண்டரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும், நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். பழைய மாவு ஏதாவது வந்து ஒட்டியிருந்தாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக மாவு புளிச்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டர் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நீங்கள் மாவாட்டுறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி வச்சுருங்க. வந்து உளுந்து தான் போடணும், அரிசி போடக்கூடாது. உளுந்து போட்டால் தான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அரிசியும் அதோட மிக்ஸ் ஆகி ஃபெர்மெண்டேஷனுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து உளுந்து வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து உளுந்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அரிசிக்கு வந்து அப்படி இல்லை, நீங்கள் வந்து போட்டுட்டு மொத்தமாக வந்து ஒரே டைமில் கூட தண்ணி ஊற்றிக்கிறலாம். பட் உளுந்துக்கு வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்கும். அதை வந்து கையை விட்டு சைடில் இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்குறேன். அப்போயும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டேன். இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிற்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வந்து கிரைண்ட் ஆகும் உங்களுக்கு.
இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஓகேவாக இருக்குது. சைடில் இருக்கிறத நான் எடுத்து விட்டுட்டு திரும்ப வந்து நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். உளுந்துக்கு மட்டும் நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 தடவையாவது வந்து நீங்கள் உளுந்தை வந்து பார்க்கணும். ஓரமாக நிற்கிறத வந்து எடுத்து விடணும். இப்போ நான் வந்து செகண்ட் டைம் வந்து பார்க்கும்போதுமே உள்ளே வந்து அந்த உளுந்தோட நைஸ் தன்மை வந்து வரலை. இன்னுமே கொஞ்சம் திரியாக இருந்தது. இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாக வராது. ஸோ முழுசாக இருக்கக்கூடாது. அரை உளுந்தாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து உளுந்து நல்லா வரும். நீங்கள் அதே மாதிரி கையை விட்டு இப்படி தூக்கி போட்டு பார்த்தா பால் மாதிரி விழுகணும். இப்போ அந்த பதம் வந்து வரலைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து சோறு வடிச்சிட்டு மீன் குழம்பு வந்து மறுபடியும் எங்களுக்கு லஞ்சுக்கு அதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து 3rd டைம் வந்து நான் பார்க்க வரேன். இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையாக உளுந்து ஆட்டினோம் அப்படின்னா தான் இட்லி வந்து நல்ல சாஃப்டாக வரும். இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும். உளுந்து தான் மேட்ரு. உளுந்து வந்து எந்த அளவுக்கு நமக்கு பொங்கி சாஃப்டாக வருதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியும் நிறைய விட்டு ஆட்டிட்டிங்கன்னா சுத்தமாக இட்லி வந்து வராது. தட்டை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணியும் கரெக்டாக இருக்கணும். உளுந்தோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை வந்து தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் அரிசியை வந்து ஒரு 4 டைம்ஸ், ரேஷன் அரிசினால நீங்கள் திரும்ப வந்து ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இப்போ வந்து ஆட்டிக்கலாம். அரிசிக்கு வந்து இந்த தண்ணி கன்சிஸ்டன்சிலாம் தேவை இருக்காது. ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக ஓடணும் கிரைண்டர். அந்த மாதிரி இருந்தாவே போதும். உங்களுக்கு அரிசி வந்து அந்தளவுக்கு இதாக இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ நான் அரிசி போட்டுட்டு வந்துட்டேன். நாளைக்கு வந்து புரட்டாசி இல்லையா, அதனால் வீட்டில் வந்து ஏதோ க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா ஃபேன் ஃபுல்லாக ரொம்ப தூசியாக இருந்தது. அந்த ஃபேனை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் 170 ரூபான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக் வந்து வாங்கினேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த விங்ஸ் எல்லாம் நம்ம வந்து மேலேயும் கீழேயும் போட்டு இது பண்ண லேடிஸ் வந்து தனியாக பண்ணுறது கஷ்டப்படுவோம்ல. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. டக்குன்னு ஒரு தடவையிலே நீங்கள் இப்போ பார்த்தாவே தெரியும். என் ஃபோனில் வந்து நான் பேக் சைடு வச்சு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுதான்னு தெரியல. 1 டைம் இப்படி பண்ணி நீங்கள் எடுக்கையிலே வந்துடும். இதெல்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணாவே ரொம்ப அழுக்கெல்லாம் சேராது. மொத்தமாக தீபாவளி, பொங்கல் அந்த டைமில் வச்சு நம்ம வீட்டில் ஜென்ஸ் எல்லாம் கஷ்டப்படுத்த தேவையில்லை. இது வந்து ரொம்ப ஈஸியாகவே அழுக்கெல்லாம் வந்து வந்துடும். இப்போ வந்து நான் வீட்லேயும் மாப் போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை வந்து செக் பண்ணலாம். அரிசி வந்து ஒரு 2 டைம் வந்து பார்த்தாவே போதும். உளுந்த அளவுக்கெல்லாம் தேவையில்லை. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் நெருன்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது ரவஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். லாஸ்ட்டாக வந்து நான் கல்லுப்பு போடுறதுனால அந்த கடைசி கிரைண்ட் ஆகும் இல்லையா, அரையும் போதே நான் வந்து கல்லுப்பு போட்டுருவேன். அப்போ நம்ம கையை விட்டு ரொம்ப நேரம் அதை வந்து கிண்ட தேவை இருக்காது. அதனால் நான் அந்த லாஸ்ட்டு சுற்றும் போது கொஞ்சம் கல்லுப்பை வந்து போட்டு கிரைண்ட் பண்ணிக்குவேன். இதே நீங்கள் சால்ட் உப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. டைரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே இது பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துகிட்டு ஒரு தட்டு மேலே வச்சிடுறேன். ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். இது வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொட்டுற மாதிரி இருக்காது. நான் வந்து கையில் தூக்கி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கிற கிரைண்டரு. ஸோ வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் 2த்தையுமே கொட்டிட்டு உப்பு வந்து நான் ஆல்ரெடி போட்டதுனால திரும்ப வந்து நான் போட தேவையில்லை. டைரெக்டாக அந்த 2ம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து நமக்கு உளுந்தும் அரிசி மாவும் தனித்தனியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா பக்கமும் இருக்கிற மாவை வந்து ஒன்று சேர்த்து ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி வேணால் அந்த கிரைண்டரோட அடிப்பக்கத்தில் இருக்கிற மாவு வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம கலந்து விட்டு ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு பார்த்திங்களா, நான் தூக்கி ஊற்றும்போது இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது மாவு கன்சிஸ்டன்சிலே வந்துடும். அந்த கன்சிஸ்டன்சி சப்போஸ் வரலை, எனக்கு வந்து அப்பையும் பால் மாதிரி விழுகக்கூடாது, நல்லா மாவு கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி மாவு கன்சிஸ்டன்சியில் வச்சாலும் அடுத்த நாள் காலையில் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் நம்ம கிண்டி தோசை ஊற்றுற மாதிரியோ இல்லை இட்லி ஊற்றுற மாதிரியோ தான் வரும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா. ஆனால் நீங்கள் கடைசியாக முடிக்கும்போது அது மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்திங்களா,
இப்போ வந்து எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கா. இந்த இதில் வந்து நான் வந்து வேறு கண்டெய்னரில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நைட்டுக்கு ஊற்றுறத வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், தனியாக கீழே வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறத வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு, அந்த பாத்திரத்தில் ஃபுல் பாத்திரமும் நம்ம ஊற்றக்கூடாது. அப்புறம் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து நமக்கு நாஸ்தி பண்ணிடும். அப்புறம் மாவு பொங்குச்சுன்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஊற்றிடும். அதனால் நம்ம ஒரு விரல் கேப் வந்து அந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தோட மூடிக்கும் மாவுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து நான் ஒரு 2 to 3 days தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுறேன். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா உங்களுக்கு இட்லி ஊற்றுற பதத்துக்கு வந்துடும். இப்போ மல்லிப்பூ இட்லி வந்து ரெடி. இந்த கிச்சன் vlog வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.